Good morning, 7th A1 students. I am Mercy Leela, Social Science teacher. I teach Social Science in part History. All of you take your Social Science book. Listen carefully. Page number 102. Page number 102. Heading Source of Medieval India. Sources of Medieval India. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம பாடத்தை படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கற்றலின் நோக்கங்கள். சோர்சஸ் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் மெடிவல் இந்தியா. Temples, mosques, tombs, palaces and forts as important sources. Literary and inscriptional texts. Accounts of Arab and Turkish travelers. கற்றலின் நோக்கங்கள். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இதில் நம்ம எதெல்லாம் கற்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். எதெல்லாம் கற்றலின் நோக்கங்கள், நம்ம இதை கற்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் தெரிய போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பகுதியினுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். என்ன சொல்லியிருக்கு? இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை அறிந்து கொள்ளுதல். கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகிய முக்கிய சான்றுகளை அறிதல். இலக்கியங்கள், பொறிப்புகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல். அரேபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்களை அறிந்து கொள்ளுதல். அடுத்தது இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட் ஐ ரீட் கேர்ஃபுல்லி. நீ லிசன் பண்ணணும் என்ன? சரி. இன்ட்ரடக்ஷன். The periods from AD 700 to 1200 and from AD 1200 to 1700 are classified as early medieval and later medieval periods, respectively. In Indian history, numerous and varied sources are fortunately available to the historians engaging in the study of medieval India. Added to the information that can be gleaned from inscriptions, monuments and coins are the accounts left by Arab, Persian and Turkish chroniclers. These accounts are rich in detail and have given first-hand information on the life of kings. Though they provide very little information on the life of the common people, the opinions of the countries and chroniclers are often one-sided. Written in a hyperbolic language, exaggerating the king's achievements. Let us now explore the various sources available for the study of the history of medieval India. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய வரலாற்றில் 700 முதல் 1200 வரைக்கும் அது தொடக்க கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்கு. தொடக்க கால இந்திய வரலாறு அப்படிங்கும்போது ஏர்லி மெடிவல் அண்ட் லேட்டர் மெடிவல் பீரியட்ஸ். ஏர்லி மெடிவல் அண்ட் லேட்டர் மெடிவல் பீரியட்ஸ். அதான் 1700 1200 வரைக்கும் ஏர்லி மெடிவல். அடுத்தது 1200 1700 வரைக்கும் லேட்டர் மெடிவல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? இதில் இந்த இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு அவர்களுக்கு எவிடன்ஸாக என்னதெல்லாம் இருக்குதுன்னா, என்னதெல்லாம் இருக்குது? காயின்ஸ். என்னெல்லாம் இருக்குது? காயின்ஸ். அடுத்தது அரேபு காயின்ஸ்.
added to the information that can be gleaned from inscriptions, monuments and coins or the accounts left by Arab. The accounts are rich in detail and have given first-hand information the life of kings, though they provide very little information. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்களுக்கு சான்றுகளாக எது இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சான்றுகளாக எது கிடச்சிருக்குன்னா, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, கொடுத்துருக்குது. அவற்றுடன் அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகள் மேலும் அதிக செய்திகளை இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, கொடுத்துருக்கிறது. அடுத்தது, do you know the famous words of Kofi Khan, a courtier of Emperor Aurangzeb. He says, it is the duty of an historian to be faithful, to have no hope of profit, no fear of injury, to show no partiality on one side or animosity on the other, to know no difference between friend and stranger, and to write nothing but with sincerity. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா? Do you know the famous words of Kofi Khan, a courtier of Emperor Aurangzeb? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, he says, it is the duty of historian to be faithful, to have no hope of profit, no fear of injury, to show no partiality on one side or animosity on the other, to know no difference between friend and stranger, and to write nothing but வித் சின்சரிட்டி. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல். நம்ம மற்றவங்களுக்கு உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லாப நோக்கம் இன்மை, நோ ஃபியர் ஆஃப் இன்ஜுரி, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், ஷோ நோ பார்ட்டியலிட்டி ஆன் ஒன் சைடு, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் முக்கியமான கடமைகள். வரலாற்று ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், லாப நோக்கம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், ஆபத்துக்கு அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும், ஒருதலை பட்சமாக இல்லாதிருக்க வேண்டும், விருப்பு வெறுப்பின்றி இருக்க வேண்டும், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமல் இருக்க வேண்டும், நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள். அண்ட் டு ரைட் நத்திங் பட் வித் சின்சியாரிட்டி, நேர்மையுடன் எழுத வேண்டும். அடுத்தது சோர்சஸ் அப்படின்னு சொன்னால் சான்றுகள். சான்றுகள். Sources are the supporting materials, documents or records in the form of evidence that help to reconstruct the past. Sources are the supporting materials, documents or records in the form of evidence that help to reconstruct the past. கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவியக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள், ரெக்கார்ட்ஸ், ஆவணங்கள் அல்லது பதிவுகள், எவிடன்ஸ் தான் சான்றுகள் எனப்படும். அதான் சான்றுகள், எவிடன்ஸ் தான் சான்றுகள். சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல் மற்றும் பொருளாதார, சமூக, பண்பாட்டு வளர்ச்சி விவரங்களை திறனாய்வு செய்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்? நம்ம சான்றுகள் மூலமாக தான் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? நம்ம திறனாய்வுகள் செய்கிறோம். சான்றுகள் இல்லாமல் நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள
முடியாது. இந்த சான்றுகள் வந்து 2 வகைப்படும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ், 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ். 1 டைப் பிரைமரி சோர்சஸ், 2nd டைப் செகண்டரி சோர்சஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ் 2 டைப்ஸ். 1 டைப் பிரைமரி சோர்சஸ், அதர் டைப் செகண்டரி சோர்சஸ். பிரைமரி சோர்சஸ் அதுக்கு பேர் முதல்நிலை சான்றுகள். பிரைமரி சோர்சஸ்னால் என்னது? முதல்நிலை சான்றுகள். முதல்நிலை சான்றுகள் பிரைமரி சோர்சஸ்னால் என்ன? பிரைமரி சோர்சஸ்னால் என்னன்னு பார்த்தா, பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளும் தான் முதல்நிலை சான்றுகள். பிரைமரி சார்சஸ் inscriptions, monuments and coins and the information available in them. Inscriptions, monuments and coins and the information available in them. பிரைமரி சோர்சஸ்னால் நம்ம கண்களால் காணக்கூடிய, இப்போ வந்து ஒரு கல்வெட்டு அப்படின்னா நம்ம அதை கண்ணால் பார்க்குறோம். கல்வெட்டுனா என்ன? எழுத்துக்களால் எழுதப்பட்ட சுவர்களில் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் நமக்கு என்னது? கல்வெட்டு. சுவர்களிலோ கற்களிலோ பாறைகளிலோ எழுத்துக்களால் எழுதப்பட்டது தான் கல்வெட்டு. அதை நம்ம கண்ணால் நேரடியாக பார்க்குறோம். அடுத்தது நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்களையும் நம்ம நேரடியாக கண்ணால் பார்க்குறோம். காயின்ஸ், நாணயங்களையும் நம்ம பார்க்குறோம். இவைகளிலிருந்து பெறப்படுகின்ற செய்திகள் தான் முதல்நிலை சான்றுகள். அப்போ இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் முதல்நிலை சான்று. அதை வந்து யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது. அப்படி தானே? ரொம்ப தெளிவான ஒரு எவிடன்ஸ். அதுதான் முதல்நிலை சான்று. செகண்டரி சோர்ஸ் அடுத்தது என்னது? செகண்டரி சோர்சஸ். செகண்டரி சோர்சஸ் வந்து 2ஆம் நிலை சான்று. செகண்டரி சோர்சஸ்ங்கிறது என்னது? 2ஆம் நிலை சான்று. இந்த செகண்டரி சோர்சஸ் என்னதுலான்னு பார்த்தா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரைட்டிங்ஸ் engraved on solid surfaces such as rocks, stones, temple walls and metals. The king's royal decrees, dedications and donations. Monuments raised in commemoration of victories in wars. Those built in memory of deceased warriors contain rich information about the concerned era. Copperplate grants, which were treated as legal documents, have significant source value. The Islamic, Persian practices and the relatively high cost of copper plates made palm leaf and paper cheaper alternatives from 13th century onwards. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னதுன்னா பொறிப்புகள். இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? பொறிப்புகள் அப்படின்னா சான்றுகள். இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் ரைட்டிங் என்கிரேவ்ட் ஆன் solid surfaces such as rocks. இந்த பொறிப்புகள் வந்து எதில் எழுதப்பட்டிருக்கோன்னா, பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்கள் தான் என்னது? இன்ஸ்கிரிப்ஷன், பொறிப்புகள். அரசர் பிறப்பித்த ஆணைகள், கிங் வந்து போட்ட இந்த கிங்ஸ் ராயல் டிக்ரீஸ், டெடிகேஷன்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ். அரசர் பிறப்பித்த பேராணைகள், அவர் அர்ப்பணித்தவைகள், அவரை கொடுத்த கொடைகள், போர்களில் பெற்ற வெற்றிகள். Monuments raised in commemoration of victories in wars. Those built in memory of deceased warriors. அவர்கள் போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவு, போரில் மடிந்த வீரர்களின் நினைவாகவும் எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் ஆகியவை அந்த காலகட்டம் குறித்த பல செய்திகளை கொடுக்கிறது தான் இந்த சான்றுகள். கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் செப்பேடுகள். கொடைகள் வழங்கப்பட்டதை காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் which were treated as legal documents. கொடைகள் கொடுக்கப்பட்டதை குறிக்கும் செப்பு பட்டயங்கள் சட்டப்பூர்வமான ஆதாரங்கள். லீகல் டாக்குமெண்ட்ஸ், அதுதான் என்னது? லீகல் டாக்குமெண்ட்ஸ். கொடைகள் கொடுக்கப்பட்டதை செப்பு பட்டயங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரம். ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளது. Legal documents
have significant source value. The Islamic Persian practices and the relatively high cost of copper plates made palm leaf and paper cheaper alternatives from 13th century. இந்த 13ஆம் நூற்றாண்டில் செப்பு பட்டயத்தில் தகடில் எழுதுறதுக்கு அதிகமான பணச்செலவுகள் ஆகும். ஆனால் அதனால் நிறைய எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா காலம் போக போக இந்த காப்பர் பிளேட்ஸ் மேட் பாம் லீஃப் பனை ஓலைகளில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பாம் லீஃப் அண்டு பேப்பர் சீப்பர் விலை குறைவான அந்த பேப்பர் காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு காகிதத்தாளில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. செப்பு பட்டயங்களில் எழுதுனா அதிக செலவாகும்னு சொல்லி அதுக்கு பிறகு பாம் விலையில் பனை ஓலையில் எழுதுனாங்க. அதுக்கு பிறகு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது several copper plate grants issued during the later Chola period 10th to 13th century record gifts to individual priests or teachers who were Hindu, Buddhist or Jaina or to persons of eminence. Both the giver and the receiver are very elaborately described. By contrast, most stone inscriptions differ in their content. In stone inscriptions, the beneficence of a donor is recorded. The major focus is upon the giver. Thiruvalangodu plates of Rajendra Chola and the anvil plates of Sundara Chola are notable examples. Uttaramerur inscriptions of Kanjipuram district provide details of the way in which the village administration was conducted. Various types of lands gifted by the Chola kings are known from the inscription and copper plates. They are land of non-Brahmin proprietors, land of non-Brahmin proprietors. அது வந்து வேளாண் வகை. Land gifted to Brahmins. Brahmadeyam. Land gifted Brahmadeya. Land gifted to Brahmins Brahmadeya. Land for the maintenance a school. Land for the maintenance of a school. Shala Yoga. Land gifted to temples. Devadana. Land donated to Jaina institutions. பள்ளி சந்தம். அந்த லேண்ட் வகையை அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா ஃபஸ்ட்டு several copper plates grants issued during the later Chola period 10th to 13th century record gives no individual priests to teachers who were Hindu. அதில் என்ன சொல்லிக்குன்னா சோழர் காலத்தில் 10லேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்து பௌத்த சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதாவது இந்து குருக்கள், இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள், பௌத்த குருக்கள், அடுத்த சமண துறவிகள் குருக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் இந்த செப்பு பட்டயங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் வந்து கொடை பெற்றவரை விட நன்கொடை பெற்றவரை விட நன்கொடை வழங்கியவரை பற்றி அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா the major focus is upon the giver. கொடையாளர், நன்கொடை வழங்குபவர், அவரை பற்றி தான் அதிக அளவில் அந்த செப்பு பட்டயங்களில் சொல்லப்பட்டிருக்காங்க. நன்கொடையை வாங்கியவரை விட
நன்கொடையை கொடுத்தவரை பற்றிய தகவல்கள் தான் அதிக அளவில் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவலங்கோடு பிளேட்ஸ் ஆர் ராஜேந்திர சோழாவுடைய அன்பில் பிளேட்ஸ் ஆஃப் சுந்தர சோழா கொடுத்த அன்பில் பிளேட்ஸ் இதெல்லாம் அவளுடைய கொடை தரத்தை காட்டுது. நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ், அவருடைய கொடை வள்ளல் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் provide details of the way in which the village administration was conducted. உத்தரமேரூர் என்னும் இடத்தில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் கிஃப்டட் பை த சோழா கிங்ஸ் ஆர் நோன் ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட்ஸ் தே ஆர். இந்த சோழ மன்னர்களால் வழங்கப்பட்ட கொடைகள், நிலக்கொடைகளை கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் வழியாக நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம். சோழ மன்னர்களால் வழங்கப்பட்ட நிலக்கொடைகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்களால் நம்ம அறிந்து கொள்ளலாம். பிராமணர்களுக்கு லேண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரோப்ரிட்டர்ஸ், லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ரோப்ரிட்டர்ஸ், அவங்களுக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கு என்ன பெறுதுன்னா வேளாண் வகை. லேண்ட் கிஃப்டட் பிராமின்ஸ், பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயா. லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூல்களுக்கு கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம், அதுக்கு பேர் சாலபோகா. லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ், கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானா. லேண்ட் டொனேட்டட் டு ஜெயினா இன்ஸ்ட்ரக்ஷன், சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பள்ளி சந்தம்னு பேர். இதெல்லாம் நம்ம கல்வெட்டுகள் மூலமாக தெரிந்து கொண்ட உண்மைகள். மொனுமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள். மொனுமெண்ட்ஸ்னால் என்னது? நினைவு சின்னங்கள். எதெல்லாம் நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தா டெம்பிள்ஸ், பிளேசஸ், மாஸ்க்ஸ், டாம்ஸ், ஃபோர்ட்ஸ், மினர்ஸ் அண்ட் மினரட்ஸ் ஆர் கால்டு பை த கலெக்டிவ் நேம் மொனுமெண்ட்ஸ். இதெல்லாம் மொனுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள். டெம்பிள்ஸ், பேலசஸ், பிளேசஸில் பேலசஸ், மாஸ்க்ஸ், டாம்ஸ், ஃபோர்ட்ஸ், மினர்ஸ் அண்ட் மினரட்ஸ் ஆர் கால்டு பை த கலெக்டிவ் நேம் மொனுமெண்ட்ஸ். அப்போ எதெல்லாம் நினைவு சின்னங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு? கோயில்கள், பேலசஸ் அரண்மனைகள், மாஸ்க் மசூதிகள், கல்லறைகள், டாம்ஸ் ஃபோர்ட்ஸ் கோட்டைகள், மினர்ஸ் கோபுரங்கள் அண்டு மினரட்ஸ் ஸ்தூபிகள். இதெல்லாம் என்னது? நினைவு சின்னங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நினைவு சின்னங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பேஜ் நம்பர் 104. The Sultans of Delhi introduced a new type of architecture. The monuments they built had arches, domes and minarets as the main features. The inscription in these monuments contain rich information which can be used to construct history. The medieval Kanjura monuments and temples in Konark and Dilwara constitute valuable sources to understand the religion-centered cultural evolution in northern India. Temples in Tanjore, Gangaikonda Cholapuram and Dharasuram symbolize the magnificent structures the later Cholas built in Tamil Nadu. Vitala and Virupaksha temples at Hampi similarly speak of the contribution of
விஜயநகர ரூல்ஸ் 5th century. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா இவையெல்லாம் எங்கே இருக்குன்னா டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் இருக்குது. சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்குது. ஆகியதெல்லாம் இடைக்காலத்தை சேர்ந்த மசூதிகள் ஆகும். சரி, இந்த கோயில்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கு. இதில் வந்து வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுகளாக தஞ்சையில் உள்ள பெரிய கோயில் பிரகதீஸ்வரா கோயில் இதில் கொடுத்துருக்கலாம். பிரகதீஸ்வரா கோயில், கங்கை கொண்ட சோழபுரா, தராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோயில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு சிறந்த அடையாளங்கள் ஆகும். இவற்றைப் போலவே ஹம்பியில் உள்ள வித்தாலா, ஹம்பி ஸ்மைலர்லி ஸ்பீக் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் விஜயநகரா, வித்தாலா, விருப்பாக்சா கோயில்கள் விஜயநகர அரசர்களின் 15ஆம் நூற்றாண்டின் சாதனையை பறைசாற்றுபவை. 5th century. அடுத்த பேஜ். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், மோத் மஸ்ஜித், ஜம்மா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி தர்கா, பதேபூர் சிக்ரி தர்கா அண்டு சார்மினார், அது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஆர் த இம்பார்ட்டன்ட் மாஸ்க்ஸ் பிலாங் டு த மெடிவல் டைம்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்கு? குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், மோத்கி மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி தர்கா அண்டு சார்மினார் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஆர் த இம்பார்ட்டன்ட் மாஸ்க்ஸ் பிலாங்கிங் டு த மெடிவல் டைம்ஸ். குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா இவையெல்லாம் டெல்லியிலும் அதுக்கு பக்கத்திலும் இருக்குது. சார்மினார் மட்டும் ஹைதராபாத்தில் இருக்குது. ஆகியன இடைக்காலத்தை சேர்ந்த மசூதிகள். இவையெல்லாம் இவை வந்து இஸ்லாம் சமயத்தினுடைய பண்பாடுகளையும் இஸ்லாம் சமயத்தினுடைய சிறப்புகளையும் நமக்கு அது வந்து எடுத்து காட்டுகிறது. The forts of historical importance are Agra Fort, Chittoor Fort, Gwalior Fort and Delhi Red Fort, as well as the forts of Dulatabad and Firozshah Hotla. Places in Jaipur. Jaisalmer and Jaipur signify the greatness of the Rajput dynasty that wielded enormous power from these places. Kudipinar and Alai Darwaza and towns of Iltutmish, Balban and all the Mughal rulers are the other
prominent structures recognized as valuable sources of information. Cities in ruin such as Firozabad and Tughlaqabad in North India and Hampi in South India remain rich repositories of the history of medieval India. Repositories of history of medieval India. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, செங்கோட்டை, மேலும் தௌதலாபாத், பிரோஷ்வாத், கொத்தலாம் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இது எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது? ஆக்ரா ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட், டெல்லி செங்கோட்டை, as well as the forts of Dawladabad and Firoz Shah Kolta, Delhi, places of Jaipur, Jaisalmer and Jodhpur signify the greatness of the Rajput dynasty that wielded enormous power from these places. இதெல்லாம் முக்கியமான இடங்கள். எதெல்லாம் முக்கியமான இடங்கள்? அதான் ஜெய்ப்பூர். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்ரா கோட்டை ஃபோர்ட், ஆக்ரா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லிஸ் ரெட் ஃபோர்ட், இதெல்லாம் முக்கியமான இடங்கள்னு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மைக்காக அடையாளங்களாகவும் குதுப்பினார், அலை தர்வாஷா, இல்மிதுஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள் ஆகிய அனைத்தும் முகலாய அரசர்களின் கல்லறைகள் ஆகியவை மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டடங்களாகும். வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரங்களான ஃபிரோசாபாத், துக்லகாபாத் ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான வரலாற்று சான்று கருவூலங்கள் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ போதும். மீதி உள்ளது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த லெசனை நல்லா ரீட் பண்ணணும். அதில் உள்ள முக்கியமான வார்த்தைகளை நல்லா மெமரி பண்ணணும். இந்த ஃபோர்ட்ஸு, வரலாற்று நினைவு சின்னங்கள், வரலாற்று இடங்கள்லாம் இதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நீங்கள் நல்லா மெமரி பண்ணணும். மீதி உள்ளதை அடுத்த லெசனில் பார்க்கலாம். நல்லா ரீட் பண்ணி ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ.